ஸ்ரீ சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ சாய் சத்சரிதம் என்ற நூலை தமிழில் ஆடியோ பதிவாக வெளியிடுகிறேன். புண்ணிய கதைகளை கேட்பதன் மூலமாகும் நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் நடைபெறும். இன்றைய காலத்தில் பயணம் செய்யும் போதோ அல்லது ஏதோ வேலை செய்யும் போதோ நாம் நல்ல கதைகளை கேட்டு அதன் பயனை பெறலாம். ஸ்ரீ சாய் சத்சரிதம் அல்லது ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் என்ற நூலை காலம் சென்ற ஹேமாபந்த் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தாபோல்கர் என்பவர் மராட்டிய மொழியில் பதிவு செய்தார். இதை தமிழாக்கம் செய்தவர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் ஆவார். ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் 50 அத்தியாயங்கள் உள்ளன. அத்தியாயம் 3. சாய்பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும். அடியாருக்கு இடப்பட்ட திருப்பணிகள். பாபாவின் நிகழ்ச்சிகள், வழிகாட்டும் விளக்குகள், அவரின் தாயன்பு. ரோஹிலாவின் கதை. பாபாவின் சுவையும் அமுதமுமான மொழிகள். முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியது: சத்சரிதம் எழுதுவதை பற்றி நான் உன்னுடன் முழுமையாக சம்மதிக்கிறேன். நீர் உமது கடமையை செய்யும். சிறிதளவும் அஞ்சாதீர். என் மொழிகளில் நம்பிக்கை வையும். என்னுடைய லீலை எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமை அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முங்கினால் அவன் ஞானமெனும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். இதை கேட்டு இந்நூல் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். உடனே தன்னம்பிக்கை உடையவராகவும் பயமற்றவராகவும் ஆனார். இப்பணி வெற்றிகரமாக நிறைவேறியே தீர வேண்டும் என்றும் எண்ணினார். பிறகு சாமா திரும்பி பாபா கூறியதாவது: ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுபவன் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்கிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்ச்சி அடைவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை யார் இசைப்பாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, அவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையிலும் பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருள்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவராக இருக்க முடியும். சாவின் வாயினின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகள் மரியாதையுடனும் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சியாகும், திருப்திக்கும் மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அகன்று போகும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அன்றியும் இது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாயிருக்கும். அது உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டிக் கொள்வதே பேச்சில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார். சிலர் கோயில் மடம் கட்டுதலிலும், சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டு அமைத்தும், சிலர் ஆண்டவன் புகழை பாடுவிக்கிறவர்களாகவும், சிலர் சேஸ்திராடன யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு சத்சரிதம் எழுதும் வேலை ஒதுக்கப்பட்டது. எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையும் தெரியாதவனைப் போன்ற நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லன். பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்?
சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து இயம்ப முடியும். சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளெல்லாம் எழுத ஆனார். ஆதலின் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் விபரிப்பதின் பெருமை அவரையே அடைகிறது, என்னை அல்ல. பிறப்பில் மறையவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற 2 கண்கள் தேவையுள்ளவனாக இருந்தேன். எனது சச்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது, முடவனை மலையையும் கடக்கச் செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயல்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒலி எழுப்பப்படுகிறது என்பதை யாரும் அறியார். இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திரகாந்த கல் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே, அவற்றின் தன்மையால் அல்ல. கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். படகுக்காரர்கள் பாறைகள், அபாயங்கள் இவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகின்றது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகளை அமிர்தத்துக்கும் சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிமையாகவும் ஆக்குகிறது. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. நமது செவிகளின் வழியாக உள்ளத்துக்குள் போகும்போது சரீர அபிமானம் அல்லது அகங்காரம், துவைத உணர்ச்சி மறைகிறது. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமான விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும். கிருத யுகத்தில் ஆன்மீக பயிற்சியானது, திரேதா யுகத்துக்கு தியாகம், துவாபர யுகத்துக்கு வழிபாடு, கலியுகத்துக்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவது ஆகும். கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தைச் சேர்ந்த எல்லாருக்கும் உரியதாகும். மற்ற பயிற்சிகளான யோகம், யாகம், தியானம், ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனது புகழை செவிமடுப்பதும் மிகவும் எளியதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்பினால் மாத்திரமே போதும். இவைகளை கேட்பதும் கதைகளை பாடுவதும் புலன்கள் அவற்றின் பொருள்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றற்றவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழியமைக்கும். இக்குறிக்கோளையே கருதி கொண்டு சாய்பாபா சத் சரிதம் என்னும் அவரது கதையை எழுதச் செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போதும் இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அக்கணம் செய்யும்போது அவரை தியானம் செய்க. சாய்பாபாவின் தாயன்பு. தன் இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்போதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியை அறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள். குழந்தைகளுக்கு ஆடை அழகுற அணிவிப்பதும் சிறப்புற சிங்காரிப்பதும் முக்கிய கவனம் செலுத்துகிறார். குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலையுறுவதும் இல்லை. ஆயினும் தன் குழந்தை நன்றாக உடையுடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காணும்போது தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை. தாயன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணை இல்லாதது. நமது அடியவர்களின் சத்குருவும் இத்தகைய தாயன்பை காமிக்கிறார்கள். இத்தகைய அன்பை சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது. அதை பற்றிய நிகழ்ச்சி பின்வருமாறு. நான் அரசாங்க வேலையில் 1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் சீரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு திரு அண்ணா சஞ்சீனிக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள். அவரது சிந்தா குலத்தினை அவரது தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள்.
பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயினும் இப்போது அவருக்கு எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாக இருக்காது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாஸ்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை அவர் செய்தால் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாயிபாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹிலாவின் கதை. எல்லோரையும் அரவணைக்கும் சாயிபாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் காளையை போன்ற வலிமை உடையவனாகவும் ரோஹிலா என்பவன் சீரடிக்கு வந்தான். நீண்ட கப்னி என்னும் உடை அணிந்திருந்தான். சாயிபாபாவிடம் உள்ள அன்பினால் அவன் தங்கியிருந்தான். இரவும் பகலும் திருக்குரானின் பாடல்களை சப்தமாகவும் குரூரமாகவும் ஒப்புவித்து அல்லாஹு அக்பர் என்று கத்துவான். சீரடியின் பெரும்பாலான மக்கள் பகல் எல்லாம் தங்கள் வயலில் வேலையை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் குரூர இரைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இதையெல்லாம் சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்கள் இனிமேல் பட முடியாது. இத்துயரம் என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படியும் வேண்டிக் கொண்டனர். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை, மாறுபாடாக அவர்களை கடிந்தார். அவர்கள் தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார். அவர் மேலும் ரோஹிலாவுக்கு சாந்திபி என்னும் மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறார் என்றும் அவள் உள்ளே வர முயன்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாகவும், ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்கள் ஆகும். ஏனெனில் வேறெதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல் செய்வதையும் பாபா விரும்புகிறார். அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இரைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறு அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறினார். பாபாவின் இனியதும் அமிர்தத்தை ஒத்த வார்த்தைகளும். ஒரு நாள் மத்தியானம் ஆராத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பாபா கீழ்க்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க சாட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன். இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கிறேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே. முக்குணங்களும் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவனும் ஆவேன். என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கண்ணுக்கு தென்படுபவை, அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும். இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்யப் போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன். அண்ணா சிஞ்சானிக்கரிடம் பாபா விடுத்த பதில், அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்ஙனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதிர்கால நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின.
நான் ஓர் அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன். ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய்பாபாவினுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன். இவ்வத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்கள், மடி, தூக்கம், மனது அலைதல், உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்து விட்டு தங்களுடைய முழுமையையும் சிதைவுமற்ற கவனத்தை இந்த சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை படிப்பவர்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும். பக்தியின் இரகசியத்தை அவர்கள் அறியட்டும். மற்ற பல சாதனைகள் புரிந்து களைப்படைய வேண்டாம். ஓர் எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும். அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது. இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தியை நல்கும். ஓர் உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதை போல் சாய்பாபா நம் அனைவரும் உள்ளமென்னும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் சீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.